أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل ينظرون إلا الساعة أن تأتيهم بغتة وهم لا يشعرون الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுஹ்ருஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 65 வசனங்களை பார்த்து முடித்திருக்கிறோம். பின்பு 66வது வசனம் முதல் 73வது வசனம் வரைக்கும் உள்ள 8 வசனங்களுடைய தர்ஜுமாவை நேற்றைய தினம் நாம் பார்த்திருக்கின்றோம். இதில் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் குறைஷி மக்களை இப்போது எச்சரிக்கையும் செய்கின்றான். குர்ஆன் ஹதீஸின்படி வாழ்ந்து அல்லாஹ் சொன்னதின் அடிப்படையில் நாளை மறுமையை சந்திப்பவர்களுக்கு கிடைக்கப்பெறும் நற்பாக்கியங்களை பற்றியும் அல்லாஹு தாலா இந்த 8 வசனங்களில் கூறி காட்டுகின்றான். இதில் ஆரம்பமாக அல்லாஹு தாலா 66, 67 இந்த 2 வசனங்களிலும் ஒன்றில் மறுமையை பற்றியும் மற்றொன்று உலகத்தில் கூடப்பட்ட தீய நட்புக்கள் நாளை மறுமை நாளையில் எப்பலனையும் தராது என்ற இந்த 2 விஷயத்தையும் மிக ஆழமாக பேசுகின்றான். காரணம், பொதுவாகவே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு பல காரணங்களில் ஒன்றுதான் இந்த நட்பு என்பதும். ஒரு நண்பன் பாவம் செய்வதற்கு இன்னொரு நண்பன் காரணமாக இருக்கிறார். அதே போன்று சில நேரங்களில் நண்பர்களுக்கு மத்தியில் பாவங்கள் வலுக்கட்டாயமாக செய்ய வைக்கப்படுகின்றன. இன்னும் சமயங்களில் ஒரு நண்பனிடத்தில் ஒரு பாவம் இல்லை என்றாலும் இன்னொரு நண்பன் தனக்கு அருகாமையில் அந்த பாவம் செய்வதை இவன் வலுவாக தடுப்பதும் இல்லை, அவனை அல்லாஹுக்காக வெறுப்பதும் இல்லை, அந்த தவறை செய்ய விட்டு வேடிக்கை பார்ப்பதும் இந்த நட்பின் மூலம் நடப்பதை நாம் காண்கிறோம். ஆக மொத்தம் அல்லாஹுக்காக நேசிக்கப்படாத ஒவ்வொரு நட்புகளும், அதாவது உலக ஆதாயத்திற்காக உலக விஷயங்களுக்காக கூடப்படக்கூடிய நட்புக்கள் ஒவ்வொன்றும் மிக ஆபத்தானது. ஒன்று அவனை தவறில் இருக்க வைக்கும், அல்லது நன்மையை ஏவ விடாது, அல்லது நம்மையும் அந்த பாவத்தில் ஆழ்த்திவிடும். இப்படி எக்காலமும் அது நமக்கு பலதரப்பட்ட கெடுதி விளைவிக்கக்கூடிய நட்பாகவே அது அமையும். இப்படிப்பட்ட நெருங்கிய நட்புக்கள் நாளை மறுமை நாளையில் பகையாக முடியும். பகைவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து வெறுப்பார்கள், ஒருவரை ஒருவர் விட்டு விலகி விடுவார்கள் என்றே அல்லாஹு தாலா மிக நுட்பமான ஒரு கருத்தை, ஆழமான விஷயத்தை இந்த இடத்தில் பதிவு செய்கின்றான். ஹல் யன்துரூன இல்ல ஸாஅத அன் தஅதியஹும் பக்தா, அவர்கள் எதிர்பாராத விதத்தில், உணராத விதத்தில் திடீரென்று அவர்களின் மீது மறுமை வந்துவிடுவதை அவர்கள் நினைக்கிறார்களா? இவங்க நினச்சிக்கிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் வெறுக்கிறோம். அபூஜஹல் நினைக்கிறாரு நமக்கு அபூலஹப் இருக்கிறாரு, அபூலஹப் நினைக்கிறாரு நமக்கு அபூஜஹல் இருக்கிறாரு, இவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க நமக்கு அபூ சுஃபியான். இப்படி ஒவ்வொரு நபர்களும் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி தீய விஷயங்களுக்கு ஒருவருக்கொருவராக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்கள் எப்படி நினைத்து கொண்டிருந்தாலும் சரி, திடீரென்று இவர்களின் மீது நாம் மறுமையை கொண்டு வந்து விடும்போது அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன், இறையச்சவாதிகளாக வாழ்ந்தவர்களை தவிர அவர்களில் சிலர், அதாவது நண்பர்களில் சிலர் சில நண்பர்களுக்கு எதிரிகளாக அவர்கள் மாறி விடுவார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். இதற்கு அல்லாஹு தாலா இன்னொரு இடத்தில் மிக ஆழமான ஒரு கருத்தை பேசுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமூக மக்களை பார்த்து பேசிய விஷயம் சூரத்துல் அன்கபூத்தில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். வகால இன்னம தகல்தும் மின் தூனில்லாஹி அவுசானா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு சிலைகளை நீங்கள் தெய்வங்களாக எடுத்துக்கொண்டீர்களா? எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், மவத்தத பைனுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் மோகம் கொண்டதினால் அவைகளை நீங்கள் நட்பாக எடுத்துக்கொண்டீர்கள். எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சிலை தெய்வங்களை நீங்கள் வணங்குகிறீர்கள். உங்களுடைய சிலை தெய்வங்களை நீங்கள் நண்பர்களாகவும் ஆக்கிக் கொண்டீர்கள். யாரெல்லாம் சிலைகளை வணங்குகிறார்களோ அவர்களை நீங்கள் ஆழமான நண்பர்களாக மாற்றிக்கொண்டீர்கள். சுற்றி சுற்றி உங்களுடைய நட்புக்கள் அல்லாஹை விட்டு அசுத்தங்களை வணங்குவதில் மலைத்து விட்டது. அப்படியே பெருசா அதில் இருக்கிறீங்க. இப்போ அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதை சொல்லிட்டு
சும்ம யௌமல் கியாமத்தி, பின்பு கியாமத் நாள் வரும்போது யக்ஃபுரு பஅதுக்கும் பிபஅதின், உங்களில் சிலர் சிலரை வெறுத்து விடுவீர்கள். யாரெல்லாம் இந்த உலகத்தில் உலக ஆதாயத்திற்காக நட்பு பாராட்டினீர்களோ உங்களில் சிலர் சிலரை வெறுத்து விடுவீர்கள். வயல்அனு பஅதுக்கும் பஅலா, உங்களில் சிலர் சிலரை சபிப்பீர்கள். மறுமை நாளையில் உங்களில் சிலர் சிலரை வெறுப்பீர்கள், உங்களில் சிலர் சிலரை சபிப்பீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிய இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா அன்கபூத்திலே பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியார் கண்ணுக்கு தெரியாது எங்கோ இருக்கக்கூடிய இன்னொரு அடியாரை அல்லாஹுக்காக நேசிக்கிறார். அவரை அவர் வாழும் நாள் வரைக்கும் பார்த்ததில்லை. இப்படி நேசித்தால் இவருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தொலைவு கிழக்கு மேற்குடைய தூரமாக இருந்தாலும் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் அவர்களை சேர்த்து வைப்பான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய ஹதீஸ் முக்தசர் தாரிக் திமிஷ் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நாம் முஸ்லிமிலே ஹதீஸை பார்க்கின்றோம். நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா அர்ஷிலே அமர்ந்து கொண்டு கம்பீரமாக அழைப்பான், ஐனல் முத்தஹாப்பூன பிஜலாலி, ஐனல் முத்தஹாப்பூன பிஜலாலி, எனது மகத்துவத்திற்காக மகிமைக்காக ஒருவரை ஒருவர் நேசம் கொண்டவர்கள் எங்கே என்று அல்லாஹ் அழைப்பான். அல் யௌம உதில்லுஹும் ஃபீ லில்லி யௌம லா லில்ல இல்லா லில்லி, இன்றைய தினம் எனது நிழலை தவிர வேறு நிழலே இல்லையே, அவர்களுக்கு இந்த தினத்தில் நான் என் நிழலில் நிழல் தரப்போகின்றேன் என்று அல்லாஹு தாலா அல்லாஹுக்காக நேசித்த நண்பர்களை அழைப்பான் என்று இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். இதே போன்று முத்தஃபகுன் அலைஹியாக சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிம் இரண்டு இமாம்களும் தங்களுடைய கிரந்தங்களில் பதிவு செய்த மிக பிரபல்யமான ஹதீஸ், நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா அர்ஷுக்கு கீழே 7 கூட்டத்தார்களுக்கு நிழலிடிப்பான். இதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு வகுப்பார் வரஜுலானி, 2 நண்பர்கள், 2 சகோதரர்கள், தஹாப்பா ஃபில்லாஹி, அல்லாஹுக்காக இவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். வேறு எந்த நோக்கமும் கிடையாது, நேசம் என்பது அல்லாஹுக்காக வைத்தார்கள். இஜ்தமா அலைஹி வதஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வை நேசித்ததற்காகவே இவர்கள் ஒன்றிணைந்தார்கள், அல்லாஹ்வை நேசித்ததற்காகவே இவர்கள் தங்களுக்குள் பிரிவையும் ஏற்படுத்தி கொண்டார்கள். அல்லாஹ்வை நேசித்ததற்காக ஒன்று சேர்ந்தார்கள், அல்லாஹ்வை நேசித்ததற்காக பிரிந்தார்கள். இவர்களுக்கு அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளையில் நிழலளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே நீங்கள் பார்க்கலாம். இதை தொடர்ந்துதான் அல்லாஹு தாலா இப்படி பேசுகின்றான், யா இபாதி, நாளை மறுமை நாளையில் முத்தகீன்களை பார்த்து கூறப்படும், என் அடியார்களே, லா ஹவுஃபுன் அலைக்கும், உங்களின் மீது இன்றைய தினம் எந்த விதமான பயமும் இல்லை, வலா அன்தும் தஹ்ஸனூன், நீங்கள் கவலை கொள்ளவும் வேண்டாம், கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. பின்பு அல்லதீன ஆமனு பி ஆயாத்தினா வ கானு முஸ்லிமீன், உலகத்தில் நீங்கள் வாழும் போதுதான் ஈமான் கொண்டவர்களாக எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து விட்டீர்களே. ஈமான் கொள்வது ஒரு பக்கம், கட்டுப்பட்டு வாழ்தல் அப்படின்னாக்கா எதை ஈமான் கொண்டோமோ அதை வெளிப்படுத்தியது. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள் தங்களுடைய நூலில். உடலால், உள்ளத்தால், உயிரால், உணர்வால் எல்லா நிலையிலும் ஈமான் கொண்டதனுடைய வெளிப்படையாக நற்செயல்களை புரிந்து சமூக அக்கறையோடு எல்லா விஷயத்திலும் ஈமானில் அல்லாஹு தாலா தனக்கு விதித்த கட்டளையை கட்டுப்பட்டு வாழ்வதை அல்லாஹு தாலா இங்கு பேசுகின்றான். நம்முடைய வசனங்களை அவர்கள் நம்பிக்கை கொண்டு அவர்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹு தாலா பேசிட்டு பின்பு சொல்லி காட்டுகின்றான், உதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழையுங்கள், அன்தும் அஸ்வாஜுக்கும் துஹ்பரும், நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் கண்குளிர நுழையுங்கள், குளிர்ச்சி ஊட்டப்பட்டவர்களாக நுழையுங்கள். யுதாஃபு அலைஹிம் பிஸிஹாஃபின் மின் தஹாபின் வ அக்வாப், தங்கத்தினால் ஆன தட்டுக்களும் தங்கத்தினால் ஆன குவளைகளும் அவர்களை சுற்றி வந்து கொண்டிருக்கும். வஃபீஹா மா தஷ்தஹீஹில் அன்ஃபுஸ் வ தலத்துல் அயுன், அவர்களுடைய கண்களுக்கு இன்பமூட்டுகின்ற, அவர்களுடைய உள்ளங்கள் எதையெல்லாம் ஆசையோடு எதிர்பார்க்குமோ அப்படிப்பட்ட ஒவ்வொன்றும் அங்கே அவர்கள் காண்பார்கள், அனுபவிப்பார்கள். வஅன்தும் ஃபீஹா ஹாலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். பின்பு அல்லாஹு தஆலா கூறக்கூடிய இந்த வசனம் மிக அழகானது. வதில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமூஹா
பிமா குன்தும் தஅமலூன், உலகத்தில் நீங்கள் செய்து வந்த நல்லறங்களுக்கு உங்களை இந்த சொர்க்கத்திற்கு அல்லாஹு தாலா வாரிசாக ஆக்கிவிட்டார், அனந்தரக்காரர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்ற இந்த செய்தி மிக அழகான விஷயம். இதை குர்ஆனுடைய வேறு 2 வசனங்களை நீங்கள் காணும்போது அழகாக நம்மால் இந்த இடத்தை விளங்கிக் கொள்ள முடியும். சூரத்து ஜுமரிலே நரகவாசிகளை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். சிராத் என்ற பாலத்திலிருந்து அவர்கள் நரகத்தில் விழுந்ததற்கு பின்னால் நாளை மறுமை நாளையில் ஒவ்வொரு நரகவாதிகளும் சொர்க்கத்தையும் பார்ப்பார்கள், ஒவ்வொரு சொர்க்கவாசியும் நரகத்தையும் காண்பார்கள். இப்போது இந்த நரகவாசிகள் சொர்க்கத்தை பார்த்து கூறுவார்கள் நரகத்தில் இருந்து கொண்டு, அவ் தகூலு லவ் அன்னல்லாஹ ஹதானி லகுந்து மினல் முத்தகீன். நரகத்திற்கு சென்றதற்கு பின்னால் நரகவாசிகள் சொர்க்கத்தை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் பேசுகின்றான் சூரா ஜுமரில். அவ் தகூலு லவ் அன்னல்லாஹ ஹதானி, நாமும் ஹிதாயத்தின்படி நடந்திருந்தால், அல்லாஹ் எங்களுக்கும் ஹிதாயத்தை வழங்கி இருந்தால், லகுந்து மினல் முத்தகீன், முத்தகீன்களில் நானும் ஒருவனாக ஆகியிருப்பேனே, முத்தகீன்களுடைய பட்டியலில் நாங்களும் ஆகியிருப்போமே என்று புலம்பலாக நரகவாசிகள் சொர்க்கத்தை பார்த்து கூறுவார்கள். இதற்கு காரணம் என்ன அப்படின்றது இப்ப நான் பின்னாடி சொல்றேன் அடுத்த ஹதீஸ்ல. அதே போன்று சொர்க்கவாசிகள் சிராத் என்ற பாலத்தை கடந்ததற்கு பின்னால் சொர்க்கத்திற்குள் செல்வதற்கு முன்னால் கந்தரா என்ற பாலத்தில் நிறுத்தி அல்லாஹு தாலா உள்ளங்களில் இருக்கக்கூடிய கள்ளம், கபடம், குரோதம் இவை எல்லாவற்றையும் வெளியே நீக்குவான். வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், அவர்களுடைய நெஞ்சங்களில் இருந்து குரோதங்களை நாம் வெளிப்படுத்தி விடுவோம். அதாவது சொர்க்கத்திற்கு போகும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய மனநிலையில் அல்லாஹு தஆலா அனுப்ப மாட்டான், சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக மாற்றி அனுப்புவான். இது நடக்கக்கூடிய இடம் கந்தரா. இப்படி அவர்களுடைய உள்ளங்களில் இருந்த கள்ளம், கபடம் எல்லாவற்றையும் நீக்கியதற்கு பின்னால் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக அவர்கள் மாறுவார்கள். தஜ்ரீ மின் தஹ்திஹிமுல் அன்ஹார், அவர்களுடைய சொர்க்கங்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள் இருந்து கொண்டு நரகத்தை காண்பார்கள். அப்போது அவர்கள் கூறுவார்கள், வகாலுல் ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா, எங்களுக்கு மட்டும் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுக்காமல் இருந்திருந்தால் நாங்களும் அந்த நரகவாதிகளோடு இருந்திருப்போம். சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், எங்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்து தராமல் இருந்திருந்தால் நாங்கள் நரகவாதிகள் ஆகியிருப்போம். நரகவாசிகள் சொர்க்கத்தை பார்த்து கூறுவார்கள், அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்திருந்தால் நாங்களும் சொர்க்கவாசிகளோடு இருந்திருப்போம் என்று ஒருவரை ஒருவர் மாற்றி இப்படி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். இது சூரத்துல் அராஃபில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இந்த வசனத்திற்கு இந்த 2 வசனங்களை சேர்த்து சூரத்து ஸுஹ்ருஃபிலே இருக்கக்கூடிய இந்த 72வது வசனம், சொர்க்கத்திற்கு நீங்கள் செய்த அமல்களுக்கு உங்களை வாரிசுதாரர்களாக நாம் ஆக்கிவிடுவோம் என்ற இந்த 3 வசனங்களையும் வைத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை மிக அழகாக கூறுகிறார்கள். உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் சொர்க்கத்தில் ஒரு இடமும் நரகத்தில் ஒரு இடமும் இருக்கும். ஒவ்வொரு நபர்களுக்கும் சொர்க்கத்தில் ஒரு இடமும் நரகத்தில் ஒரு இடமும் இருக்கும். யார் சொர்க்கவாசியாக மாறிவிட்டாரோ அவர் சொர்க்கத்திற்குள் நுழைவார். இவருக்கென்று நரகத்தில் வைக்கப்பட்ட ஒரு இடத்தை அளவுக்கு அதிகமாக பாவம் செய்த ஒரு நரகவாதிக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டுவிடும். அதே போன்று இவர் சொர்க்கத்திற்குள் நுழைந்ததற்கு பின்னால் சொர்க்கத்திற்கு வரவேண்டிய இவருடைய இடம், அவர் நரகத்திற்கு போய்விட்டாரே, அவருடைய இடத்தை இவருக்கு சொர்க்கத்தில் கொடுக்கப்பட்டுவிடும். அதாவது சொர்க்கத்திற்கு வந்துவிட வேண்டும் என்பவர்கள் நரகவாதிகளாக மாறிவிட்டார்கள். அவர்களுடைய இடங்கள் சொர்க்கத்தில் இருக்குமே, அந்த இடங்களை சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்து விடுவான். அதே நேரத்தில் பாவம் செய்திருந்தால் நரகத்திற்கு சென்று இருப்பார்கள் என்று நரகத்தில் இடம் இருந்திருக்குமே, அவர்கள் நன்மை செய்து சொர்க்கத்திற்கு சென்று இருப்பார்கள். நரகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய நரகத்தின் இடங்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். இதைத்தான் அல்லாஹு தஆலா சூரத்து ஸுஹ்ருஃபில் வதில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிஸ்துமுஹா, உங்களை சொர்க்கத்திற்கு வாரிசுதாரர்களாக நாம் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான் என்று
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய இந்த கருத்தை தஃப்சீர் இப்னு அபு ஹாத்தமிலே நீங்கள் பார்க்கலாம். இதை தஃப்சீர் இப்னு கஸீரிலே இமாம் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். பின்பு அல்லாஹு தஆலா லக்கும் ஃபீஹா ஃபாகிஹத்துன் கஸீரத்துன் மின்ஹா தஅகுலூன், அங்கு உங்களுக்கு பல வகையான அதிகப்படியான கனிவர்க்கங்கள் இருக்கின்றது, எதையெல்லாம் நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் சாப்பிடலாம் என்று 73வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா சொல்லி முடித்துவிட்டு பின்பு 74வது வசனத்திலிருந்து முஜ்ரிம்களை பற்றி, குற்றவாளிகளை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அதை எவ்வாறு பேசுகின்றான் என்று இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த